என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா நிறைய சாய் சகோதர சகோதரிகள் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, சாய்னா நீங்க மீண்டு வாங்க, கண்டிப்பா மீண்டு வந்துருவீங்க, அப்பா உங்களுக்கு அந்த தைரியத்தை தருவாரு அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கையான விஷயத்த சொன்னாங்க. கண்டிப்பா செய்யலாம். எல்லாத்தையும் மீண்டு வரக்கூடிய சக்தியை நமக்கு சத்குரு கொடுத்துருக்கிறார். நான் மீண்டு வந்துடுவேன். பொதுவாகவே மாதா பிதா குரு தெய்வம்ல இதுல மாதா ஒரு எல்லா வாயில்லா ஜீவன் கூட தான் குட்டிய அந்த அம்மா பாதுகாப்பாங்க. அந்த அம்மா எப்படி பாதுகாப்பாங்கன்னா, அது நல்லா வளர்ந்து வர வரைக்கும் பாதுகாப்பாங்க. அந்த மாதிரிதான் எங்க அம்மாவும் கிட்டத்தட்ட நான் சென்னைக்கு அவங்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து, திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இங்க என்னை கூப்பிட்டுன்னு வரும்போது வயசு 3 வயசு நான் வரும்போது இங்க அவங்களுக்கு படிக்கவே தெரியாது. படிச்சதே இல்லை. அவங்க படிப்பே இல்லை அவங்களுக்கு. அவங்க கை நாட்டு தான் வைக்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஆனா எங்க அம்மா கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா கணக்கு வழக்குல இருந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டா பேசுவாங்க. அவங்கள பார்த்தா யாரும் படிக்கலன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் படிச்ச உடனே அம்மாவை கையெழுத்து போட கத்துக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து போட கத்துக்கினாங்க. அப்புறமா ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னா அதை பத்தி அவ்வளவு அழகா டீட்டெயிலா பேசுவாங்க. நமக்கு அது தெரியவே தெரியாது. சென்னையில கிட்டத்தட்ட அவங்க நான் 3 வயசு 47 வருஷமா இந்த சென்னையில 3 பிள்ளைகளை படிக்க வச்சு, குறைஞ்ச வருமானத்துல தான் 3 பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு எல்லாரையும் ஒரு செட்டில் பண்ற வரைக்கும் அம்மாவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அம்மாவுக்கு அதுதான் பெரிய நன்றியே சொல்லுவாங்க எல்லாருமே. எங்களை மட்டும் படிக்க வைக்கல. எங்க அம்மா பேரு தனலட்சுமி, ஆனா உண்மையிலேயே அவங்க அன்னலட்சுமியா தான் இருப்பாங்க. சென்னையில முதல் அந்த கிராமத்தை சேர்ந்து இவங்க தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருந்து நிறைய சொந்தக்காரங்களை இங்க வர வச்சு ஒரு அட்ரஸ் கொடுத்து அவங்க இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்தாரை வாழ வைக்கிற ஒரு வீடா தான் எங்க வீடு இருந்தது. எப்பயுமே விருந்தாளிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. எந்த நேரத்துல வந்தாலும் அம்மா சாப்பாடு போடுவாங்க. இப்ப இருக்கிற அந்த சொந்த வீடை கூட அவங்க பல வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு கட்டினது. உண்மையிலே பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு தாயால தான் நடக்க முடியும். நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க சார். உண்மையிலே அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுல அம்மா தான் உண்மையிலேயே. ஏன்னா நான் இன்னைக்கு சென்னையில கிட்டத்தட்ட நான் வளர்ந்தது எல்லாமே இந்த சென்னை தான். என்னை சுத்தி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் கெட்டு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் என்னை சுத்தி இருக்கும். ஆனாலும் என் தாய் எனக்கு சொல்லி கொடுத்த சில விஷயங்கள், எவ்வளவு நண்பர்களாக இருந்தாலும் நான் ஒழுக்கம் தவறக்கூடாது. அந்த ஒழுக்கத்தோட தான் இன்னைக்கு வரைக்கும் பாபா என்னை கொண்டு வராரு. அதுல ரொம்ப மிக முக்கியமான பங்கு தாய்க்கு தான் இருக்காங்க. அதனாலதான் சொல்ல, உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒழுக்கம் என்ன ஆகும்னா, நீங்க எவ்வளவு பெரிய கெட்ட நண்பர்கள் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வெளியே வந்துருவாங்க. சின்ன வயசுல நீங்க போடுற அந்த விதை இருக்குல்ல, அந்த விதை தான் அந்த குழந்தைங்க மனசுல ஆழமா வளரும். நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நெத்தில நாமம் போட்டுன்னு தான் போவேன். 12வது படிக்கிற வரைக்கும் நெத்தில நாமம் போட்டுன்னு தான் போவேன். யாராவது போவீங்களா? கண்டிப்பா யாருமே போக மாட்டாங்க. ஆனா எங்க அம்மா தினமும் எழுந்து என் நெத்தில நாமம் போட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு போலான்னுவாங்க. என்னுடைய பழக்கம். ஸ்கூல்ல எல்லாருமே என்ன ஐயருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல நிறைய நம்ம மார்கழி மாசம் அந்த பாட்டு பாடுறது, இது எங்க வந்ததுன்னா, எங்களுக்கு நான் முதல்ல எங்க அம்மா வரும்போது அந்த பாண்டி பஜார் டி நகர்ல வாடகை வீட்டுல சின்ன வீட்டுல இருந்தாங்க. அது எல்லாமே ஐயருங்க இருக்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் இருக்கும்போது எல்லாத்தையும் பொதுவாகவே எங்க அம்மா தெய்வம்னு அவ்வளவு உழுந்து கும்பிடுவாங்க. அந்த பெருமாள்லாம் ரொம்ப கும்பிடுவாங்க. அது சின்ன வயசுல எனக்கு அந்த தெய்வ நம்பிக்கையை கொடுத்து நெத்தியில நாமம் போட்டு 12வது வரைக்கும் நாமம் போட்டேன் நான் பார்த்தேங்க. என்னுடைய பழைய ஸ்கூல் போட்டாலும் பார்த்தா நெத்தியில நாமம் இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு என்னை அந்த சின்ன வயசுல வளர்த்த ஒழுக்கம். என்னை சுத்தி எவ்வளவு கெட்ட நண்பர்கள் இருந்தாங்க. சென்னையில நீங்க சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் கோயம்பேடு இன்னைக்கு இருக்கிற ஏரியா, இங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இருக்கிறோம். எவ்வளவு கெட்ட நண்பர்கள் நல்ல நண்பர்கள் எல்லார் கூடிய நான் பழகினாலும் என்னை நான் சுத்தமாக வைத்துக் கொள்ள என் அம்மா கொடுத்த அந்த அறிவுரை தான் எனக்கு எப்பயுமே. அதே மாதிரி சொல்லுவாங்க, நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லடா, மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடு, கடவுள் நமக்கு கொடுப்பாரு. உண்மையிலே அது அந்த வார்த்தை. நீ அதே மாதிரி பொண்ணு பொருள் சேர்க்காத, நல்லவங்களை சேர்த்து வச்சுக்கொண்டாங்க. நல்ல உள்ளங்களை சேர்த்து வச்சுக்கோ. என் அம்மா சொன்ன வார்த்தை. நீ பணம் காசு சம்பாதிக்கிறது வேண்டாம், நல்ல உள்ளங்களை சேர்த்து வைனாங்க. இது எல்லாமே என்னுடைய தாய் எனக்கு சொன்ன வார்த்தை. அதாவது மனசுல அழிய முடியாது. கடைசி தருணத்துல கூட சொன்னாங்க அவங்க. நீங்க உடம்பு முடியாம சொன்னாங்க நீ போற அந்த அன்னதானம் இருக்குல்ல, உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்லா பண்ற, அதை தொடர்ந்து பண்ணு, கடவுளும் கூட இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அது இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு
நான் அவங்க உடம்பு என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க கடைசி நேரத்துல. நீ நல்லா இருக்கணும், நீ எல்லாரையும் வாழ வைக்கணும், சந்தோஷமா இரு, எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு என்னையும் என் மனைவியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் அப்பாவி, எல்லாத்தையும் நம்பிடுவான், நீ அவனை நீ பாத்துக்கமான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. என்னுடைய பெரிய விஷயம். ஏன் இதை சொல்றேன்னா, தாயை விட தெய்வமே தாய்க்கு பின்னாடி தான் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு என் தாய் நல்ல உள்ளத்தோட வளர்த்தாங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க, ஏன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாம சென்னையில ஒரு குப்பை கொட்ட முடியாதுன்னு சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, நீ போய் அங்க என்னதான் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கிராமத்துல இருந்து வந்தவங்க, அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி அந்த கிராமத்துல இருந்து வந்தவங்க பல பேர் இன்னைக்கு சொந்த வீடு வாங்கி அவங்க நல்லா செட்டில் பண்ண வச்சுற அளவுக்கு எல்லாரையும் வாழ வச்ச தெய்வம். இப்பயும் சொல்றோம், வாழ வச்ச தெய்வம். அந்த நன்றி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. நாம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் நமக்கு சேரும். எனவே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க செய்யலாம். பணம் காசு கூட அப்புறமா நம்ம சம்பாதிச்சுக்கலாம். நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க, அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, உண்மையை பேச சொல்லுங்க. இது என்ன ஆகுனா, உங்களோட எதிர்காலத்துல அந்த குழந்தைகளோட எதிர்காலம் அருமையாக இருக்கும். பணம் பணம் பணம், படிப்பு படிப்பு படிப்பு. எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, பணம் படிப்பு, இதை விட நீ நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்ந்தால் அதுதானே எனக்கு நீ பேர் வச்ச பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஒழுக்கம் இல்லாத படிப்பு வீண், ஒழுக்கம் இல்லாத பணம் வீண். நல்ல புத்திமதியை உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுல நீங்க சொன்னா பசு மரத்துல அடைச்ச ஆணி மாதிரி அதை யாரும் கழட்டவே முடியாது. நீங்க இப்ப 18 வயசுல பையனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. சின்ன வயசுலயே அந்த தெய்வ நம்பிக்கையை விடுங்க. எப்ப பார்த்தாலும் படி 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 படின்னு சொல்லி, அதை விட குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவு பேர் கெட்டவங்க வந்தாலும் நம்மளை நாம மாற்ற முடியாது. அதுக்கு நானே மிகப்பெரிய சாட்சியாக இருப்பேன். ஏன்னா சென்னையில என் கூட இருந்த பல நண்பர்கள் பல கெட்ட வழியில போயிருக்கிறாங்க. என்னை பல பேர் என்ன பல முயற்சிகளும் பண்ணாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை சாப்பிடு அப்படிலாம் சொன்னவங்களும் நிறைய பேர். அதே மாதிரி எங்க அப்பாவும் செய்யறான். அப்பாவும் போறேன், சென்னையில கண்டக்டரா வேலை செஞ்சவர், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவரும் இங்க வேலை செஞ்சு கண்டக்டர் வேலை தெரியல, அவ்வளவு கஷ்டத்துல. இதெல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கக்கூடியவங்க தாயும் தந்தையும். அப்படி ஒரு தாய் தந்தை எனக்கு கிடைச்சாங்க. உண்மையிலே அதோட பலன் தான் இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு கடவுளோட நெருக்கமா போறதுக்கு தாய் தந்தை ரொம்ப 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 முக்கியம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். தாயை பத்தி இன்னும் சொல்ல நிறைய சொல்லலாம் செய்யலாம். ஏன்னா எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வருவாங்க, நீங்க வேலை தேடி வருவாங்க. நாங்க சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க சொல்லுவாங்க, விட்ற அவங்க பாவம் நம்மள நம்பி வந்து. அப்ப வருமானம்லாம் இல்லை எதுவுமே, அப்ப எதுவும் சம்பாதிச்சுன்னு வர்றது, அப்ப சம்பளம் ரொம்ப கம்மி, வாடகை வீட்டுல இருக்காங்க. அப்ப சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, வந்தவங்க சாப்பிட்டோம், நீ ஒரு வேளை சாப்பிடலனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க தராங்க. யாராவது ஏதாவது கஷ்டம்னா கழுத்துல இருக்கிற தாலியை கூட எடுத்து கொடுத்துருவாங்க. கஷ்டம்னு யார் கேட்டாலும் அந்த அளவுக்கு தனலட்சுமியாகவும் அன்னலட்சுமியாகவும் இருந்த தாய் என்னை விட்டு போகும்போது, அது இயற்கை, இதுக்கப்புறமே இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தால் இறந்துதான் போகணும். ஆனாலும் அந்த பிரிவு அவரை சீக்கிரம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுல இருந்து மீண்டு வரணும். அப்பா எனக்கு அந்த நம்பிக்கை கொடுப்பார். அப்பா கூட தான் இருப்பாங்க, அம்மா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அம்மா பார்ப்பாங்க. அம்மாவுக்கு பெரிய நன்றியை சொல்றேன். எல்லாரையும் காப்பாத்துங்கம்மா. நல்ல உள்ளத்தோட நீங்க இருந்தீங்க, பல பேரை வாழ வச்சிங்க. இன்னும் நீங்க தெய்வமாக இருந்து பல பேரை வாழ வைப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்களையும் நீங்க பார்த்துக்குங்க. அப்பா கூட இருந்து சந்தோஷமா இருங்க சொல்றேன். இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விஷயம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் சொன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்த பேசுங்கன்னாங்க. அதை பத்தி பேசி பலன் இல்லை. ஆனா அதை பத்தி பேசினா சிலருக்கு விழிப்புணர்வா இருக்கும். அதை நான் எப்படி பேசணுன்றது நான் இப்ப அந்த மைண்ட்ல இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் காலம் போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் பழைய மைண்டுக்கு வந்தோடனே உங்ககிட்ட அதை பத்தி பேசலாம். கண்டிப்பா பேசுவேன் செய்யலாம். அதை பத்தி கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா பலருக்கு விழிப்புணர்வா இருக்குன்றதுக்காக தான் நான் அதை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். மற்றபடி அதை பத்தி யாரையும் குறை சொல்றதுக்காக நான் பேச போறது இல்லை. கண்டிப்பா அதை பத்தி வீடியோ வரும். அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். வழக்கம் போல நம்ம ஸ்ரீ துவாரகமா இல்லத்துல பூஜை நடக்கும் செய்யறோம். நான் இல்லைனாலும் இங்க நடக்கிற அளவுக்கு அப்பா அந்த ஆட்களை உருவாக்கி விட்டார். நான் சொல்லுவேன்ல, ஒரு விஷயத்த அப்பா செய்யறாருன்னா அதுக்கான ஆட்களை உருவாக்கி விட்டாரு. போன வியாழக்கிழமை அவ்வளவு அழகா பூஜை நடந்தது. இந்த வியாழக்கிழமை மிக சிறப்பாக அப்பா பூஜை நடத்தி கொடுப்பார். உங்க பிரார்த்தனைக்கு அனுப்பி வைங்க. நான் இந்த ஃபார்வேர்ட் பண்றேன். அவங்க எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. நான் இப்ப பிரார்த்தனை பண்ணக்கூடாது, ஏன்னா அம்மாவுக்கு அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சவனதான் நான் திரும்பவும் அந்த பிரார்த்தனைக்குள்ள போக முடியும். சாயராம். ஓம் சாயராம்.